ஷேய் நந்தி சொத்து இடம் பூரா எழுதி வாங்குதான்ப்பா. கோர்ட்டில் கேட்டுக்கோ. கோர்ட்டில் வந்து பதிவு பண்ணியிருக்கானா, ஆதார கார்டு ரேஷன் கார்டை வச்சு பதிவு பண்ணியிருக்கானா, வீடு கட்டுதான், மாளிகை கட்டுதான், மில்லு தொழிற்சாலை போடுதான், பதிஞ்சிருக்கானா இல்லையா அந்த கேள்வி கேட்காரு. சட்டப்படியாக நீதிமன்றத்தில் இருக்குது, பதியணும். எப்படி நாங்கள் பலாயிரம் கோடி இடத்த வாங்குவோம், போட்டு வாங்குவோம், நாங்கள் ஓடுவோம், ஆடுவோம், உள்ளே வழக்காடி நாங்கள் தப்பிச்சு 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைகளாம் கையை காலை தோளில் தூக்கி போட்டு போய்கிட்டு இருக்கான். அதை நீங்கள் பார்க்கலையா? தப்புக்கு தண்டனை கொடுக்காம இருந்ததுனால இப்போ அவன் விளையாடுதான். எவ்வளோ பெரிய விளையாடுதான் அரசியல்வாதி. ரெக்கே ஒடிச்சு விட்ருவார். இப்போ கனியை எடுத்துட்டார். சுண்டு நம்ம அன்னைக்கே 4 வீலர் 2 வீலரில் விமானத்திலே தூக்குவார். விமானம் உலக நாடு எல்லாம் போய்கிட்டு இருக்குப்பா. அது உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டுக்குள்ளே நீதிபதிக்கு தெரியாது, சர்ச்சி கோட்டாருக்கு தெரியாது. உலக நாடு விமானம் நொறுங்கி போய்கிட்டே இருக்குது. அடுத்தாப்பில் ட்ரெயினை அடிப்பார், அடுத்தாப்பில் பஸ்ஸு போக்குவரத்தை அடிப்பார், உட்கார்ந்த இடத்துல பட்டணம் தட்டுவார். ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு என்னென்ன அசிங்கமெல்லாம் பண்ணுதான். ஆடு மாடு கோழி பறவைகளாக இருக்கான். கோயில்களில் உட்காந்து அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி அறுத்துட்டு காவை கொடுத்துட்டு இந்த அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்க. அந்த எலுமிச்சம்பழம் வச்சு தான் பூரா பவரை கொடுத்தாரு. அந்த பவரை இப்போ பிடிங்கிட்டார். அந்த பவர் மூலியமாகவே இப்போ வச்சுருக்க கனி அவருக்கு முன்னாடியே உலக நாடே சுற்றி அடிப்பார். பூமி உருண்டை, புரியுதா? புரிஞ்சுக்கப்பா. பூமி உருண்டை திரிசூலத்தில் ஏற்றிட்டார், தூக்கி ஏற்றிட்டார். அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒவ்வொரு லைனாக இப்போ உட்கார்ந்த இடத்துல தட்டுவார். 13வது ஐயா கோட்டீஸ்வரர் ஜோதிலிங்கம், புரியுதா இல்லையா? இப்போ நோக்காடில் இடத்த விற்று திங்கிறவன் குடும்பம் சங்கு ஊதி போகும். அவனுக்கு இருப்பு, இடம், ஆடை, விவசாயம். உனக்கு உணவுக்கு விவசாயம், அதுதான். அதுக்கு மீறி தவறுதல் செஞ்சால் அவன் குடும்பத்தில் கண்ணீர் கூத்தல் சுடுகாட்டுக்கு போய்கொண்டே இருக்கும். சரியா? கனி எடுத்துட்டாரு. அந்த கனி சோழி எரிஞ்சிக்கிட்டே இருப்பார், போய்கிட்டே இருக்கும். சரியா? தொழில், அத்தனை தொழில் உலக நாடு 2ஆம் நம்பரு. இன்று நாள்லேருந்து கீழே இறங்கி சரிஞ்சு கூப்பரை போயிடுவான். என்ன ஐட்டத்தை அவன் தயாரித்தாலும் சரி கூப்பரை போயிடுவான். கூப்பரை போய் அதிகாரி பூரா நக்கியாட செய்தார். தூக்கி விட்டுட்டு நடுரோட்டில் விட்டுவிட்டு வித்தோட்டத்தில் துவைச்சி எடுத்து விடுவார். பாலாக்கா வந்த பாய்ப்பைகளாம். உயிர் பலியை தொடவே கூடாது. உயிர் பலி அறுத்து பூரா கவர்மெண்ட்டு பூரா அறிவிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். அரியட்ட முட்டாப்பைகளை, காமுட்டாப்பைகளை எல்லாம் பேப்பர் வச்சு விளையாடுதேலாங்க. பேப்பர், அந்த பேப்பரை சுருட்டி கனியில் எரிச்சிட்டாரு. ஒருத்தன் கையில் நிற்காது, அம்புட்டு மாட்டுவான். எல்லாமே மாட்டும், நீதிமன்றத்திலேருந்தே மாட்டும். இது கனியால் உருட்டிடுவார் பேப்பரை. ஒருத்தன் கையில் நிற்காது, சிக்கலில் மாட்டி மாற்றி மாற்றி மாட்டி அடித்து துவைச்சி விட்ருவார். கைலாசத்தில் இருந்தே எல்லா வியாபாரத்தையும் கீழே இறக்குவார். இப்போ இன்னும் இறக்கி முட்டை மோத விடுவார். மூளையை அப்படியே அவனை திருப்பி கிறுக்கு பிடிச்ச மாதிரி அலைய விடுவார். ஒவ்வொரு 2ஆம் நம்பர் பார்க்குறவன் எல்லாமே உட்கார்ந்த உடனே கரண்ட் மின்சாரத்தை பிடிப்பார். அந்த தான் அடிக்கிற அடியில் துவைச்சி போடுவார். கரண்ட் மின்சாரம் என்ன அப்படிங்கிற லட்சக்கணக்கான உற்பத்தியாகிற பறவைகள் பூரா மடிஞ்சு போகுது. இவனுக்கு முட்டாப்பை கட்டி இவன் வீட்டில் விடிய லைட்டை போட்டுட்டு உக்காந்துக்கிட்டு இருப்பான். இவர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். கணக்கு போட்டார். கரண்ட் மின்சாரம் ஒரு திக்க வராது, ஒரு திக்க துவைச்சி எடுத்து போடுவார். முக்கால்